வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கோல்டோட விலை இறங்கிட்டே போயிட்டு இருக்கு. 13,810. 24 கேரட் கோல்டு வந்து 15,065. சில்வர் வந்து 255 ருபீஸ் பர் கிராம்னு சொல்றாங்க. ஆனா ஒரு கிலோக்கு 2,30,000 ரூபாய் கிட்ட ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. அப்ப 230, 225 தான் கரெக்ட் ப்ரைஸ். பிரெண்ட் 109 வரைக்கும் போயிடுச்சு. இன்னைக்கு ஆக்சுவலா நிஃப்டி வந்து 118 பாயிண்ட் மைனஸ், ஃபார்மா -1.4, எஃப்எம்சிஜி -0.4, மெட்டல் 0.1. பேங்க் நிஃப்டி பெருசாக விழுந்திருக்கு. அதனால தான் மார்க்கெட்டு இன்னைக்கு வீக்காக இருக்குது. இன்னைக்கு தங்கமயில் நியர்லி 7% அப்பு, கல்யாண் ஜுவல்லர்ஸ் 4% அப்பு, கர்நாடகா பேங்க் 1.5, முத்தூட் ஃபைனான்ஸ் 1.5, பஜாஜ் 1, டைட்டன் 1, சன் ஃபார்மா 2% விழுந்திருக்கு. ஃபார்மா பேஸ்கெட்லாம் விழுந்திருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் 2, ரெட்டி 2, திவ்விஸ் லேப் 2, சிப்லா 2, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் 1. ஓவராலாக மார்க்கெட் வீக்காக இருக்குது. இப்போ ட்ரம்ப் பாகவதர் என்ன சொல்கிறாருன்னா, டியூஸ்டே அன்னைக்கு அடித்து நிமித்தி ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவேன், பிளான்ட்டை அனுப்பிப்பேன், பிரிட்ஜெல்லாம் அடித்து உடைப்பேன் அப்படின்னு அசிங்கமான ரொம்ப வல்கரான ஒரு மெசேஜை ட்ரம்ப் அவர் எழுதியிருக்கிறாரு. இது ஏன் பண்ணுறாருன்னா, அவரோட பிளெயின் 2 கீழே விழுந்துருச்சு. அதில் ஒரு ஏர்மேனை உடனே ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. இன்னொரு ஏர்மேன் வந்து கஷ்டப்பட்டு ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறாங்க. இது நான் அடித்து நிமித்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஈரானும் திரும்பி நாங்கள் அடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது ஓவராலாக வந்து எங்கேயும் போகாது. ஹோமூஸை நான் திறந்து விடுவேங்கிறாரு. ஹோமூஸை இவரால் திறக்க முடியாது. ஓபெக் வந்து இன்னும் நாங்கள் ஆயில் எக்ஸ்ட்ரா பம்ப் பண்ணுறோங்கிறாங்க. அதெல்லாம் அர்த்தமே கிடையாது. ஏன்னா வெள்ளை எடுத்துன்னு வரத்துக்கு வழி கிடையாது. ஹோமூஸை வெள்ளை விட்டாதான் சரியாகும். ஈரான் இந்தியாவுக்கு ஆயில் தரேன்னு சொன்னாங்க. கப்பல் இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருந்தது. பேமெண்ட் இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால சைனாக்கு போயிடுச்சு அந்த கப்பல். இந்தியாவுக்கு அந்த ஆயில் கிடைக்கவில்லை. ஈரான் வந்து கல்ஃபில் இருக்கிற எல்லா எனர்ஜி சைட்டையும் அடித்து ஆயிலோட சப்ளை ரிஸ்க்கு ஏற்றி இருக்குது. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஒரே லாஸில் ஓடிட்டுருக்கு. அண்டு ரிஃபைனரும் லாஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஃபியூவல் ப்ரைஸ் ஏற்ற மாட்டேங்கிறாங்க. சர்க்கார் லாஸ்ட்லேயும் ஷேர் பண்ண மாட்டேங்குது. மூதிஸ் வந்து இந்தியாவோட க்ரோத்தை 6%க்கு குறைச்சிட்டாங்க. இது வந்து இவங்க நார்மல் க்ரோத் ரேட்டு. இந்த பீட்டர்சன் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னொரு 1-1.5% குறையும். லோன்ஸ் அகேன்ஸ்ட் ஷேர் வந்து 10,264 கோடி ரூபாய்க்கு மேலே தாண்டிடுச்சு. லிவரேஜ் ஏறி இருக்குது. மக்கள் ப்ரெஷர் ஃபீல் பண்ணுறாங்க. ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் சேல் ஐபிஓஸ்லாம் வந்து 95,000 crores லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓவர் வேல்யூவேஷன் அன்வைண்ட் ஆகிடுச்சு. முக்கால்வாசி இந்த ஓஎஃப்எஸ்னால் ஆஃபர் ஃபார் சேல் ஹெவி ஐபிஓ ஸ்டாக்ஸ் வந்து ஐபிஓ ப்ரைஸோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த சேனலில் உங்களை இது மாதிரி இடத்துல போடாதீங்கன்னு தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். இன்னும் தடுக்கிறோம். ஐபிஓ பக்கம் போகாதீங்க. கோல்டோட இம்போர்ட் சர்ஜ் ஆகி நியர்லி $69 பில்லியன் வந்து இந்த வருஷம் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் டிமாண்ட், ஹை ப்ரைஸ்னால இம்போர்ட் 30% ஏறி இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டையும் எக்ஸ்டர்னல் பேமெண்ட் ப்ரெஷரையும் இதனால் ஆக்கியிருக்கு. யூஎஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, ஜெனரிக்ஸுக்கு டேரிஃப் கிடையாது, தம்பராயின் தலை தப்பித்தது, இந்தியாவின் தலை தப்பித்தது, மற்றவங்களுக்கு 100% டேரிஃபு, பேட்டன்ட் ட்ரக்ஸை பண்ணுறவங்களுக்கு 100% டேரிஃபு. யூஎஸ் பார்மா டேரிஃப் வந்து சிடிஎம்ஓ க்ரோத் கம்பெனிஸ், கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர்ஸை அடிபடுமே தவிர இன்டைரக்ட் ரிஸ்கில் தான் தவிர வேறு ஒன்றும் இல்லை. மிஸ்திரி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, டாடா ட்ரஸ்ட் அப்பாயின்மெண்ட்டில் ஒரு மைனர் ட்ரஸ்ட்டில் வந்து ஒன்லி பார்சிஸ் இருக்கலான்னு ரூல் இருக்குது. அதில் வேணு ஸ்ரீனிவாசனும் விஜய் சிங்கும் இருக்கிறது தப்புன்னு. அதனால் அந்த மைனர் ட்ரஸ்ட்லேருந்து வேணு ஸ்ரீனிவாசன் ரிசைன் பண்ணிட்டார். டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் ரிகவரி ஜிஎஸ்டி கட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அது வந்து மார்க்கெட் ஷேரை பயங்கரமாக கெயின் பண்ணிடுச்சு. இது அஃபோர்டபிலிட்டி, புது லான்ச்சு, மல்டி பவர் ட்ரெயின்ஸ் ஸ்ட்ராட்டஜினால் ஆயிருக்கு. இந்த செகண்ட் ஹாஃப் சேல்ஸ் மட்டும் எடுத்திங்கன்னா டாடா கிளியர் நம்பர் 2. ஹோல் இயர் சேல்ஸ் எடுத்திங்கன்னா மார்ஜினலாக மஹிந்திரா நம்பர் 2 ஏறினத்துக்கு ஒரே காரணம், இந்தியாவில் வந்து போன வருஷத்தில் எஸ்யூவியோட டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது.
டோட்டலாக 56% சேல்ஸ் வந்து எஸ்யூவியாக இருந்தது. அந்த செக்மெண்ட்டை டாமினேட் பண்ணதுனால மஹிந்திராவுக்கு அவ்வளோ நல்ல பொசிஷன். ஆட்டோ சேல்ஸ் வந்து ப்ரைஸ் ஹைக்ஸ் இன்டென்சிஃபை, அதாவது கார் வாங்குறவங்களுக்கு, டூ வீலர் வாங்குறவங்களுக்கு விலைவாசி ஏறும். ஏன்னா இன்புட் காஸ்ட் ஏறும். ஏன்னா பிளாஸ்டிக் காஸ்ட் ஏறப்போகுது. வின்ஃபாஸ்ட்டுன்னு டியூட்டுக்குரின் பிளான்ட் வச்சிருக்கிற வியட்நாம் வண்டி இந்தியாவோட ஸ்கூட்டர் மார்க்கெட்டில் பூர போகிறாங்க. முதல்ல கார் மார்க்கெட்டில் மட்டும் போடுறதா பிளான் பண்ணவங்க வந்து இப்போ 3 மாடல் ரிலீஸ் பண்ணி டூ வீலர் மாடலில் இறங்க போகிறாங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள் growth வந்து 2027 குறையும். இதை முன்னாடியே சொல்லிட்டேன்னா, ஏன்னா ஜிஎஸ்டி ட்ரிவன் சர்ஜ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியராக இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா, மாருதி நம்பர் 1, டாடா நம்பர் 2, மஹேந்திரா நம்பர் 3, ஹியூண்டாய் நம்பர் 4, கியா நம்பர் 5. ஆனால் ஹியூண்டாயும் கியாவும் சேர்த்திங்கன்னா நம்பர் 2 பொசிஷனுக்கு திரும்பி வந்துடுவாங்க. இதில் யாரும் பார்க்காம ஒன்று நடக்கிறது என்னன்னா, டப்புன்னு டொயோட்டாவோட மார்க்கெட் ஷேர் ஏறிட்டே இருக்குது. மாதத்துக்கு 30,000 வண்டி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எஸ்யூவியில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மஹிந்திரா மட்டும் டாமினேட் பண்ணலை, நெக்ஸானும் நல்லா பண்ணியிருக்காங்க, டாட்டாவோடது க்ரெட்டாவும் நல்லா பண்ணியிருக்கு. டிசிஎஸில் சீனியர் டேலண்ட் வந்து ஓடி போயிட்டாங்க. ஏன்னா ஏஐ ஷிஃப்ட்னாலையும் லே ஆஃப்னாலையும் நர்வஸ் ஆகி சீனியர்ஸு பல பேர் ஓடி போயிட்டாங்க. டேலண்ட்டை பிடிச்சி வைக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஓலன் இன்டர்நேஷ்னல்னு சிங்கப்பூர் கம்பெனியில் $1 பில்லியன் ஆர்டர் பிடிச்சிருக்காங்க. அதனால் இன்னைக்கு விப்ரோவோட ஸ்டாக் விலை ஏறி இருக்கு. காசா ரேஷியோ, கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேஷியோ, ஏன்னா இதில் வட்டி கம்மியாக கொடுக்கணும், அது வந்து 2 இயர் லோக்கு விழுந்துருச்சு. ஏன்னா பேங்க்கோட மார்ஜின்ஸை ப்ரெஷரைஸ் ஆகுது. இதனால் பேங்க்கோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால லெண்டிங் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் ஓவராலாக வந்து பேங்க் ப்ராஃபிட்ஸ் அடிப்படும், டெபாசிட் காஸ்ட் குறையும். ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை லோவாக வச்சுக்கிறதுக்கு இம்பேக்ட் இல்லை. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 30% ஆஃப் ஆல் சேல்ஸ் வந்து எஃபிஐ விற்றது. Q4ல் வெறும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர்ஸு முன்னாடியே விற்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த அத்தனும் சக்கரப்படுத்தி போன அப்புறம் இன்னும் ஃபாஸ்ட்டாக விற்றுருக்காங்க. இண்டஸ்இன் பேங்க்கில் கிரெடிட் க்ரோத்தும் வீக்காக இருக்குது, டெபாசிட்டும் வீக்காக இருக்குது. இது வந்து ரொம்ப காஷியஸ் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறதுனால ஒரு சேலஞ்சிங் அண்ட் காம்படிட்டிவ் என்வைரன்மெண்ட்டில் அவங்க மார்க்கெட் ஷேர் குறையுது. ஆர்பிஐ வந்து வேடிக்கை பார்க்க போகுது, ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இது நடந்தால் இன்ஃப்ளேஷன் இன்னும் என்ட்ரன்ச் ஆகும். அமுல் வந்து 1,00,000 கோடி டர்ன் ஓவர் தாண்டிடுச்சு. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எஃப்எம்சிஜி பிளேயராக அமுல் எமர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அமுல் ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர். நேற்றே நான் சொன்ன மாதிரி பிக் பாஸ்கெட் வந்து பிளிங்கிட் அண்ட் ஜெப்டோ பின்னாடி போயிடுச்சு. இப்போ அந்த குவிக் காமர்ஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நைக்கா வந்து தீபிகாவோட பதுக்கோனோட பிராண்ட் 82 டிகிரிஸை வாங்கிறதுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்பேஸ் எக்ஸோட ஐபிஓவை அவர் பிளான் பண்ணிட்டாரு. அவர் $175 பில்லியன் ரைஸ் பண்ணணும்னு பார்க்குறாரு. $2 ட்ரில்லியன் வேல்யூவேஷன். இது கூகுளுக்கும் ஆல்ஃபபெட்டுக்கும் ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். இந்த வருஷம் 3 பெரிய ஐபிஓ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்பேஸ் எக்ஸு, அடுத்தது ஆந்த்ரோபி, மூணாவது ஓப்பன் ஏஐ. மைக்ரோசாஃப்ட் வந்து $10 பில்லியன் ஜப்பானில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, ஏஐயில் 1 மில்லியன் ஒர்க்கர்ஸ் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த வீக்னஸை கண்டினியூ ஆகும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு மார்க்கெட் ஏறினாலும் அது மார்க்கெட்டில் ரியல் ரைஸ்ன்னு நம்பிடாதீங்க. இந்த வார் முடிகிற வரைக்கும் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும், க்ரூட் ஆயில் ஏறும், கோல்டு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சுட்டே போகும். ஃப்ளோர் கிட்ட வரைச்ச பார்க்கலாம் என்ன ஆகும்னு. பட் மார்க்கெட் ப்ரெஷரில் இருக்கும். ரூபாயே வந்து ஆர்பிஐ எடுத்த மெஷர்ஸ்னால இப்போதைக்கு 93 கிட்ட ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மெஷர்ஸ் ரன் அவுட் ஆன அப்புறம் திரும்பி 95, 96க்கு போய் முடியும். ஓவரால் வந்து நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும். பெரிய பணத்தை எடுத்து பாண்டில் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுங்க. கோல்டை கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க.
இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.